தமிழ்நாட்டில் வேறு கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் திமுக கொண்டு வந்த சிறப்பான திட்டங்கள் நிறுத்தப்பட்டுவிடும் என்று நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார். கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட GKM காலனியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நம்ம ஆட்சி திமுக ஆட்சி இது இல்லாம கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்களேன், தமிழ்நாடே அழிஞ்சிடும். வேற கட்சின்னு நினைச்சீங்கன்னா நம்ம போட்ட திட்டங்கள்லாம் காலியாயிரும். அவன் ஒரு சட்டத்தை மாற்றுவான், திட்டத்தை மாற்றுவான், என்னென்னமோ பண்ணி மொத்தத்தில் தமிழ்நாடுங்கிற பேரே தூக்கிடுவாங்க. அவ்வளவுதான், அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. முன்னதாக பேசிய நடிகர் நாசர், அரசியல் கட்சி தொடங்க பிரபலமாக இருந்தால் போதும் என நினைத்து ஒருவர் கட்சி தொடங்கி இருப்பதாக விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். பிரபலம் மட்டுமே போதும் கட்சி ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். திட்டங்களை பட்டியலிட்டு சொல்வதில்ல கட்சி. ஏன்னா இந்த கட்சிக்காரனும் சொல்லுவான் அவங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு, இவங்களும் சொல்லுவாங்க வீடு கட்டித்தரேன்னு, அவங்களும் சொல்லுவாங்க வீடு கட்டி தருவாங்க. அது திட்டங்கள் கொள்கை ஆகாது. நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறிவரும் அலைகளை தாங்கி நிற்கும் பெரும் பாறையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருப்பதாகவும் நாசர் தெரிவித்தார். தமிழக டிஜிபி நியமனம் தொடர்பாக 20ஆம் தேதி தேர்வுக்குழு கூடி முடிவெடுக்க உள்ளதாக UPSC தெரிவித்ததை அடுத்து தமிழ்நாடு அரசுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்தது. தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராம் நியமிக்கப்பட்டார். டிஜிபி நியமனத்தில் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கை தமிழக அரசு பின்பற்றவில்லை என கூறி அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை கடந்த மாதம் விசாரித்த உச்சநீதிமன்றம் ஒரு வாரத்திற்குள் டிஜிபி நியமனம் தொடர்பாக UPSCக்கு பரிந்துரையை வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அதிகாரிகள் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அப்பொழுது தமிழ்நாட்டிற்கு புதிய டிஜிபியை நியமிப்பது தொடர்பாக வரும் 20ஆம் தேதி குழு கூடி முடிவெடுக்க உள்ளதாக UPSC தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி படுகொலை வழக்கில் குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார் என்று அமைச்சர் கீதா ஜீவன் உறுதியளித்துள்ளார். வேடநத்தம் கிராமத்தின் காட்டுப்பகுதியில் 17 வயது சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி குளத்தூர் குறுக்கு சாலை பகுதியில் சிறுமியின் உறவினர்கள் நேற்று சுமார் 10 மணி நேரமாக மறியலில் ஈடுபட்டனர். ஆட்சியர் இளம்பகவத், காவல் கண்காணிப்பாளர் மதன் நடத்திய பேச்சுவார்த்தை பலனளிக்க நிலையில் அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். குற்றவாளி விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு உரிய தண்டனை வாங்கித் தரப்படும் என்று சிறுமியின் குடும்பத்தினரிடம் அமைச்சர் உத்தரவாதம் அளித்தார். சில அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரம் இதை அரசியலாக்குகிறார்கள். ஆனால் நம்ம அரசியலாக்க வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் நிச்சயமாக காவல்துறை உள்ளிட்ட இதுல விரைவாக நடவடிக்கை எடுப்பார்கள். விரைவாக குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படுவார்கள். அதனைத் தொடர்ந்து சிறுமியின் உறவினர்கள் கலந்து சென்றனர். ஒரு சிலர் போராட்டத்தை கைவிட மறுத்த நிலையில் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். இதற்கிடையே உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கேட்டு கல்மேடு விளக்கு, குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் நள்ளிரவில் போராட்டம் நடத்தினர். இதனால் ராமேஸ்வரம், வேதாரண்யம், நாகப்பட்டினம், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மானாமதுரையில் காவலர்களால் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் உயிரிழந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டதை அடுத்து உறவினர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 2 தொழிலாளர்களை வாளால் வெட்டிய வழக்கில் கைதாகி கால் முறிவுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞர் ஆகாஷ் உயிரிழந்தார். ஆகாஷின் உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு 5 நாட்களாக அவரது உறவினர்கள் மானாமதுரை 4 வழிச்சாலையில் போராட்டம் நடத்தி வந்தனர். இதையடுத்து ஆகாஷ் உயிரிழந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல் கான் தெரிவித்தார். இதையடுத்து போராட்டம் நடத்துபவர்கள் 4 மணிக்குள் அவர்களாகவே கலைந்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் காவல்துறையினர் அவர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மாலை 4 மணிக்கு முன்னதாகவே போராட்டக்காரர்கள் பந்தலை அகற்றி போராட்டத்தை கைவிட்டனர். தாவேகா தலைவர் விஜய் வரும் 15ஆம் தேதி ஆஜராக CBI சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் அதற்கு முந்தைய நாளே அவர் டெல்லிக்கு செல்கிறார். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் மேற்கொண்ட பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் என 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர்.
இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 12 மற்றும் 19ஆம் தேதிகளில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜயிடம் விசாரணை நடந்தது. இந்நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் மார்ச் 10ஆம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று விஜய்க்கு சிபிஐ சமன் அனுப்பியது. ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள் இருப்பதால் விஜய் விலக்கு கோரிய நிலையில் வருகின்ற 15ஆம் தேதி மீண்டும் ஆஜராக புதிய சமன் அனுப்பப்பட்டது. அதே சமயம் சென்னையில் ஆஜராக அனுமதி கோரியதையும் சிபிஐ நிராகரித்தது. இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக வரும் 15ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகிறார். இதற்காக அவர் முந்தைய நாடான 14ஆம் தேதியே டெல்லிக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். ஈரானின் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து 1,35,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கொண்ட கப்பல் இந்தியா வந்தடைந்தது. இஸ்ரேல் அமெரிக்காவுடனான போருக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கடந்து செல்லும் கச்சா எண்ணெய் கப்பல்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்ததோடு பல்வேறு நாடுகளில் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் மார்ச் 1ஆம் தேதி சவுதி அரேபியாவில் இருந்து லைபீரியாவில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் 1,35,335 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் இந்தியா புறப்பட்டிருந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த மார்ச் 9ஆம் தேதி இந்த கப்பலை அடையாளம் காண்பதற்கான ஆட்டோமேட்டிக் ஐடென்டிபிகேஷன் சிஸ்டம் அணைத்து வைக்கப்பட்டது. இதனால் எங்கு கப்பல் உள்ளது என்று தெரியாமல் இருந்த நிலையில் 1,35,335 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் பாதுகாப்பாக மும்பை வந்தடைந்தது. கப்பலில் இருக்கும் கச்சா எண்ணெய் ஹார்முஸ் நீரிணையை தொடர்ந்து முடக்குவோம் என்று ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவர் முஜ்தபா கமேனி சூளுரைத்துள்ளார். வளைகுடா பகுதியில் அமெரிக்காவிற்கு சொந்தமான சரக்கு கப்பல் உட்பட மேலும் 2 கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா கூட்டுப்படைகள் இணைந்து கடந்த 28ஆம் தேதி முதல் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று முன்தினம் இரவு ஈராக் அருகே பாரசீக வளைகுடாவில் அமெரிக்க எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியதில் கச்சா எண்ணெய் கண்டெய்னர்களுடன் கப்பல் தீப்பற்றி எரிந்தது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 27 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இதேபோன்று ஈராக்கில் இருந்து எண்ணெய் ஏற்றிக்கொண்டு பாரசீக வளைகுடா வழியாக சென்று கொண்டிருந்த மால்டா நாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஜெபைரோஸ் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அந்த கப்பலில் இருந்த 28 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இஸ்ரேல் தலைநகர் ஜெருசலேமை குறிவைத்து ஈரான் கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது. இஸ்ரேலின் விமானப்படை தளங்களை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. டெல் அவீவ் நகரில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் முடித்திருத்தும் நிலையம் கடுமையாக சேதமடைந்தது. டெல் அவீவ் நகர் மீது ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் தொடர்ந்து குண்டுமழை பொழிந்ததால் பதற்றம் நிலவியது. ஈரான் நடத்திய தாக்குதலில் பஹ்ரைனில் உள்ள எரிபொருள் சேமிப்பு கிடங்கு தீப்பற்றி எரிந்தது. ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அறிக்கை வெளியிட்டுள்ள முஜ்தபா கமேனி, வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை மூடிவிட்டு அவர்கள் வெளியேறும் வரை தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என்று எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தொடர்ந்து முடக்குவோம் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். போரில் கொல்லப்பட்டவர்களுக்கும் மகளிர் பள்ளி மீதான தாக்குதலுக்கும் பழிவாங்க ஈரான் தொடர்ந்து போராடும் என்று முஜ்தபா கமேனி சூளுரைத்துள்ளார். அதேவேளையில் ஈரான் தலைநகர் டெஹ்ரான், லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது
இஸ்ரேல் வான்வழியாக சரமாரியாக தாக்குதல் நடத்தியது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதலை தொடர்ந்தால் லெபனானை கைப்பற்றுவோம் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதை விட ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்காமல் தடுப்பதில்தான் கவனம் செலுத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலகில் அதிக அளவு எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக அமெரிக்கா இருப்பதால் எண்ணெய் விலை உயர்வால் அமெரிக்காவிற்கு நிறைய பணம் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபர் மசூத் பெஷேஸ்கியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கலந்துரையாடினார். அப்பொழுது வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தியை தடையின்றி கொண்டு செல்வதற்கு முன்னுரிமை அளிக்கும்படி பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் சூழலை தணிக்க பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தியை தடையின்றி கொண்டு செல்வதற்கு முன்னுரிமை அளிக்கும்படி ஈரான் அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் தொடங்கி 13 நாட்கள் கடந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபர் மசூத் பெஷேஸ்கியை நேற்றிரவு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, வளைகுடா நாடுகளில் உள்ள கடுமையான நிலைமை குறித்து ஈரான் அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பதற்றமான சூழல் அதிகரிப்பது, பொதுமக்களின் உயிரிழப்பு மற்றும் உட்கட்டமைப்புக்கு ஏற்படும் சேதம் குறித்து ஆழ்ந்த கவலையை பகிர்ந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு, பொருட்கள் மற்றும் எரிசக்தியின் தடையற்ற போக்குவரத்து ஆகியவை இந்தியாவின் முன்னுரிமைகளாக இருப்பதாக சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதோடு போர் சூழலை தணிக்க பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் என்றும் ஈரான் அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார்.